தகவல் அறியும் உரிமையை ஒரு போராட்டமாக, எங்கே அரசு எதை மறைத்து வைத்திருந்தாலும் அதை தேடி பிடித்து அரசியல் போராட்டமாக, மக்கள் போராட்டமாக அதை மாற்றக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறது. மக்கள் முழுமையாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல இந்திய அரசியலமைப்பு சட்டமே கிட்டத்தட்ட மது என்பது கூடாது, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் இந்தியாவில் சில மாநிலங்களை தவிர இந்த மது போதை என்பது கூடுதலாகிறது. இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய கொள்ளைகள் இது எல்லாவற்றுக்கும் அரசே இந்த மதுபானத்தை கையில் எடுப்பதுதான் காரணம் என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகின்றேன். அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மது போதை ஆதிக்கம், அதில் இருக்கவங்க எல்லாம் கான்ட்ராக்ட்காரர்களுடைய கைப்பிடியில் அரசாங்கம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த மதுவை யாராலும் ஒழிக்க முடியவில்லை. மதுவை ஒழிப்பதற்கு இன்னைக்கு 20 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு தேசிய வருமானத்தில் நம்ம நாடு இவ்வளவு பாழா போறதுக்கு காரணம், ஏழை எளிய மக்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணம், இளம் பெண்கள் விதவைகளாக மாறுவதற்கு காரணம் இந்த குடி போதையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு போர்க்காலத்தில் நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்கிறோமோ, யுத்த காலத்தில் எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறோமோ, அதே போல இந்த மது ஒழிப்பிலும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தேர்தல் அறிக்கையில படிப்படியாக அரசாங்கம் அந்த மது கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை நம்முடைய தமிழக அரசு தர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்பதும், இதற்காக முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு நான் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.